லைவ் அப்டேட்டு லைவில் மஞ்சரி வந்து ஆணவத்தில் ஆடிட்டு இருக்கு. அதுக்கு சரியான செருப்படியை வந்து ரஞ்சித் சார் அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது கொடுத்து பார்த்தாலும் நம்ம சேனல் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அதாவது மஞ்சரி பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு ஒரு பணக்கார திமுறில், ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க, அப்பா பெரிய அரசியல்வாதி அப்படிங்கிறனால நல்லா பணம் கையில் காசு இருக்குங்கிறனால அந்த திமுறை எடுத்து போய் பேசுது அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. ரஞ்சித் சார் வந்து கொஞ்சம் இளைச்சவர், அவர் வந்து கொஞ்சம் அப்ராணியாக இருக்கார் அப்படிங்கிறனால அப்படியே வந்து ஏறி ஏறி பேசுது. அதாவது ரஞ்சித் சார் என்ன இப்படியே நீங்கள் கெஞ்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்னொரு பூவை எடுத்துக்கிடுவேன். ஏற்கனவே ஒரு பூவை வந்து அந்த தர்சிகா வந்து எடுத்துடுச்சு. அதுக்கு அவர் கரெக்டாக தான் பதில் கொடுத்துட்ருக்காரு. அந்த பதிலை நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு இடையில் இது வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, கெஞ்சிற மாதிரி இருக்குது, ஏன் கெஞ்சிகிட்டு இருக்கீங்க, போன வாரம் ஜெஃப்ரிக்கு நடந்ததை கேட்குற மாதிரி இருக்குது, கண்ட்ரோலிங்காக இருக்கணும் கேப்டன், நான் இப்படியெல்லாம் நீங்கள் கெஞ்சறது வந்து சரியில்லை, நான் இன்னொரு முட்டை எடுத்தேன்னு சொல்லி ஆணவ திமிரில் வந்து பேசிகிட்டு இருக்கு இந்த மஞ்சுரி அப்படிங்கிற ஒரு அம்மா. சரி, ஒரு கேள்வி கேட்டு அதுக்கப்புறம் ரஞ்சித் சார் ஒன்றா சொல்கிறேன். அதாவது இப்போது இந்த மஞ்சுரி அப்படிங்கிற கேடுகட்ட அம்மா என்ன பண்ணுறது, கேப்டனாக இருக்குது. அப்போ முத்துக்குமரன் என்ன பண்ணுறாரு, பூவை பறிக்கிறார். அப்போ நம்ம சப்போர்ட் பண்ணுவீங்களே, அப்போ நீ அழுதியில் அது கேப்டன்சியில் வந்து உனை எல்லாம் அதே மாதிரி குட்டி சாத்தா வந்து பூ எடுக்கும்போது நீ அழுதியில், அப்போ உனக்கு ஒரு நியாயம், அதே மாதிரி ரஞ்சித் சாருக்கு ஒரு நியாயமா? நீ மட்டும் வந்து உன் பூவை எடுத்தா அழுவ, கெஞ்சுவ, கூத்தாடுவ, இப்படிலாம் எடுக்கலாமா, இது வந்து அன்ஃபேர்னு சொல்லுவில்லை. அப்பையும் சவுண்டு கரெக்டாக தான் பேசி, எப்போயுமே சவுண்டு கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த மஞ்சுரி தான் தன் நிலையை வந்து இது பண்ணிட்டு பணக்கார திமிரில் வந்து ஆடுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது தர்சிகா பூ எடுத்தோன்னே ரஞ்சித் சார் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது எனக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் மட்டும் முட்டையில் வந்து கை வைங்க, நீங்களே வந்து வச்சுட்டு மேலே ஊற்றுக்குவீங்களா, நீங்களே வந்து காரி துப்புவீங்களா, நீங்களே வந்து கத்தி எடுத்து குத்திக்குவீங்களா, நீங்களே வந்து கண்ணாடியை வந்து உடச்சிப்பீங்களா, நீங்களே வந்து உளருவீங்களா, நீங்களே அழுவீங்களா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் விஜயகாந்த் டைலாக் மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டார். நீங்களே வந்து டிச்சு தண்ணியை ஊற்றுக்குவீங்களா, காரி துப்பிக்குவீங்களா, அழுவீங்களா, இப்படி எல்லாமே நீங்களே பண்ணுவீங்களா, ஆனால் பண்ணிவிட்டு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி என்னையே சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வேறு லெவலில் ரிப்ளை கொடுத்தாரு. அதாவது 17 பேர்த்துக்கு சேர்த்து நான் இருக்கலாம், ஆனால் 17 பேராக என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி வேற லெவல் ரிப்ளை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஐ எம் ஏ நாட் அ ரைடர், ஐ எம் நாட் அ ரைடர், நீங்கள் மாடு கிடையாது, மாடாக இருந்தால் வெளுத்து விட்ருப்பேன், தொடை வந்து பிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இவ்வளோ தூரம் வந்து ஆணித்தனமாக பேசுகிறாரு. அவர் தான் கெஞ்சிரமாக இருக்குதுன்னு சொல்லி லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்குது இந்த லூசு மஞ்சரி அப்படின்னு தான் சொல்லணும். மாடாக இருந்தால் வெளுத்து விட்ருப்பேன், தொடை வந்து பிஞ்சு போயிரு, நீங்களாம் மனுஷனுங்க அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் சொன்னார். அதாவது நான் சொல்லணுமா உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதா அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் கேட்டார். அது குற்றவாளி சொல்லிட்டு இருந்தால் இங்கே அந்த அன்பு வராது, ஒருத்தனை குற்றவாளி கூண்டில் வந்து ஏற்றணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் சம்பவம் வந்து பண்ணிவிட்டார். இந்த இடத்துல தான் மஞ்சுரி அம்மா என்ன பண்ணுது, அப்படியே வந்து என்ன இவர் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, என்ன போன வாரம் வந்து ஜெஃப்ரிக்கு நடந்ததை கேட்ட மாதிரியே இருக்கே, நீங்கள் வந்து கெஞ்சிற மாதிரி இருக்குது, கேப்டனை வந்து அப்படி பண்ணக்கூடாது, எனக்கு வந்து இன்னொரு முட்டை எடுக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சுரி வந்து ஆணவ திமிரில் இது வந்து கேப்டனாக இருக்கும்போது இது முத்துக்குமரன் வந்து எடுக்கும்போது என்ன பண்ண அழுது அப்படின்னு அழுதியில் மஞ்சுரி. அப்போ உனக்கு ஒரு நியாயம், இவருக்கு ஒரு நியாயமா, அப்புறம் நீன்னு அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மக்களே. உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.